ஹாய் ஹலோ கைஸ், நம்ம பேஜ்ல புதுசா லான்ச் பண்ணி ஆர்ட் செல்லிங்ல போயிட்டு இருக்கிறது அந்த கேண்டில் கலர் சாக். ஸோ இது ஒரு ஆர்டர் வந்தா நம்ம எப்படி பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இப்ப போட்டிருக்கேன். நம்ம கஸ்டமருக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாம தான் எப்பவுமே நம்ம கொரியர் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே நம்ம பேக் எல்லாம் பண்ணி வச்சிருவோம். ஒரு கலர் ஒரு ஒயிட், இல்லைன்னா 2 கலர் ஒரு ஒயிட். ஏன்னா கஸ்டமர் மோஸ்டா அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம முன்னாடியே எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் அதுல பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் எழுதி ஒட்டி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இது பேக்கிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை பபிள் கவர்ல நல்லா சுத்தி டேப் போட்டு ஒட்டிடுவோம். ஸோ அது கொஞ்சம் அந்த சாக்கை சேஃபா வச்சிருக்கோம். ஸோ ஈரம் இல்லைன்னா நல்லா உடையாம போகும், ஈரம் தான் உடைஞ்சு போகும். இப்ப நம்ம கொண்டு வந்திருக்க ஸ்டாக் ஈரம் இல்லை, நல்லா காஞ்சுதான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு சேஃபா போகணும் அப்படின்றதால நல்லா பேக் பண்ணி தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா பபிள் கவர் போட்டு நல்லா சுத்திடுவோம் டேப் போட்டு. எந்த அளவுக்கு அதை டைட்டா பேக் பண்றோமோ அந்த அளவுக்கு உடையாம போகும். ஸோ நம்ம டைட்டா பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அது மேல கார்போர்ட் அட்டை போடுவோம். ஸோ இப்போ நம்ம காம்போல கொடுத்துட்டு இருக்கோம். காம்போ பாத்தீங்கன்னா 1 ஒயிட் 1 கலர் அப்படி வரும். இல்லைன்னா 2 கலர் ஒரு ஒயிட், 2 ஒயிட் ஒரு கலர், எப்படி வேணா அந்த கஸ்டமர் சாய்ஸ் தான். அது நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்றது இல்லை. காம்போ பேக் மினிமம் நீங்க 2 வாங்கணும். அது ஒயிட்டாவும் இருக்கலாம், கலராகவும் இருக்கலாம், இல்ல கலர் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணியும் இருக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அப்படிதான் நம்ம இது வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்போர்ட் அட்டை எவ்வளோ அந்த அந்த சாக்குக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சென்ட் பண்றோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சாக்கை டைட்டா டேப் போட்டு சுத்தி அனுப்புறோமோ அது உடையாம போகும். ஸோ நார்மலா நம்ம துணியோ இல்ல மத்த பொருளும் அனுப்புறது கிடையாது, இது சாக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டைட்டா பேக் பண்ணி சேஃபா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு ரீச் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பேக் பண்ணி இது மேலே சுற்றி நம்ம டேப் போடுறோம். ஒரு சைடு கூட கேப் இல்லாம இதை சுற்றி நம்ம டேப் போட்டு அனுப்புறோம். ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா கஸ்டமருக்குமே அப்படிதான் நம்ம சென்ட் பண்றோம். இது வரைக்கும் சென்ட் அனுப்பி இருக்கிறதும் அப்படிதான். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பல்காவும் வாங்கியிருக்காங்க. பஞ்சாப்ல இருந்து ஒரு கஸ்டமர் 24 பீசஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க விழுப்புரத்துல இருந்து 20 பீசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கஸ்டமர் நிறைய பீசஸ் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேஃபா அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பெரிய பாக்ஸ்ல அனுப்புவோம். ஏன்னா அது நிறைய குவான்டிட்டின்றதால கொஞ்சம் பெரிய பாக்ஸ்ல ஃபுல்லா பபிள் ரேப் பண்ணி கஸ்டமருக்கு இது வரைக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த சாக் வேணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம அனுப்புன கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம் வீடியோவா. ஸோ அதை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்றதை விட லைட்டா தண்ணியில நினைச்சு போட்டீங்கன்னா நார்மல் கோலத்தை விட இன்னும் கொஞ்சம் அழகா காட்டும், டார்க்கா காட்டும். அதனாலதான் தண்ணியில யூஸ் பண்ணி போடுங்க அப்படி சொல்றது. ஸோ நிறைய கஸ்டமர் போட்டு ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எந்த அளவுக்கு அந்த டேப்பை டைட்டா போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சாக்கை சேஃபா எடுத்துட்டு போவோம். ஸோ பபிள் கவர் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கார்போர்ட் அட்டை, அதுக்கு மேல நம்ம நேம் ஒட்டி அதுக்கு மேல ஸ்பேண்டல் ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுப்போம். ஸோ கஸ்டமருக்கு போகும்போது அது எந்த ஒரு டேமேஜ் இல்லாம போகணும். அப்பதான் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பேக் ஆஃப் 2, பேக் ஆஃப் 3 எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ பேக் வேணுமோ, நம்ம கிட்ட 3000 பிளஸ் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்க டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்ல பாக்குறவங்க யூடியூப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஸ்பேச் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு சிலவங்க கான்டாக்ட் நம்பர் ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் பின்கோட் சரியா கொடுக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா அது கஷ்டமாயிடும், திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அது நம்மளுக்கும் லாஸ் தான். உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேணுன்ற ஆர்டரை வாட்ஸ்அப்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.